ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கும். போராட்டத்தை மட்டும் கைவிற்றக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் போராட்டத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. ஒரு கதவு மூடினாலும் மறு கதவு நிச்சயமாக திறக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுருப்போம். ஏன் இந்த பதிவை கேட்டுட்ருக்க உங்களில் சில பேர் இந்த நிமிஷம் கூட அந்த மனநிலையோடு இருக்கலாம். ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுட்டோமே, அதை சரியாக பயன்படுத்தியிருந்தோம்னா இந்த நேரம் இவ்வளோ கஷ்டப்பட வேணாமே நம்ம யோசிச்சுட்ருப்போம். இதற்கு யாரும் விதிவிலக்கு கிடையாது. எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில தவறுகள், ஒரு சில முடிவுகள்னால் நம்ம எடுத்த செயல்கள், தேர்ந்தெடுத்த செயல்கள், தவறான முடிவுகள்னாலேயும் குழப்பத்தினாலேயும் ஒரு சில பேருக்கு ஆப்ஷனே இருக்காது, வேறு வழியே இல்லாமல் எடுத்திருப்பாங்க ஒரு சில முடிவுகளை. இன்னும் ஒரு சிலரோ வழிகாட்டுதல், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தவறான பாதைக்கு போயிட்டு மீண்டும் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு அற்புதமான வாய்ப்பை விட்டுட்டோமேன்னு யாரும் கவலைப்பட வேணாம். இப்போ இந்த நிமிஷம் நம்ம சாய்கிட்ட இருக்கோம், சாய் கூட இருக்கோம். நிச்சயமாக அவருக்கு வழிகாட்டியாக இருப்பார், நமக்கு வழித்துணையாகவும் வருவார். ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பல முறை நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். சாய் விருப்பப்பட்டது தன்னோட குழந்தைகள், தன்னோட சீடர்கள், தன்னோட பக்தர்கள் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு. நல்லவங்களாகவும் இருக்கணும், விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும். தற்போது உள்ள சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு எதிர்கால வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் வாழ்க்கையை அடமானம் வைக்கக்கூடாது. மற்றவர்களின் பேச்சுக்கும் மற்றவர்களோட கேலிக்கும் பயந்து நம்ம எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த நிமிஷம் அவங்க கேலி பண்ணிட்டு போட்டோம், நம்மளை பார்த்து சிரிக்கட்டும். ஆனால் எதிர்காலம் எப்படி அமைய போகுது, அது நம்ம எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. நமக்காக யோசித்தோம் அப்படின்னா எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும். யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை இலக்காரமாக பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிற்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அவங்க பேசுகிறாங்களே, அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்களேன்னு ஏதாவது ஒரு முடிவு அவங்களுக்காக எடுத்தோம்னா காலம் முழுவதும் நம்ம அவங்க முன்னாடி அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கூனி குறுகி தான் வாழ வேண்டியதாக இருக்கும். நாளைக்கு இன்னொருத்தவங்க புதிதாக வருவாங்க. இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, துயரத்தின் விளிம்பில் இருக்கிறோமேனு பயப்படக்கூடாது. கஷ்டத்தோட ஒரு விளிம்பில் நின்றுட்டுருக்கேன், இதற்கு மேலே என்னால் அனுபவிக்க முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. அந்த விளிம்பில் கூட ஒரு தொடக்கம் இருக்கும். ஒரு கதவு திறந்தால் மறு கதவு திறப்பது போல ஒரு துயரத்தின் விளிம்பில் கூட சந்தோஷமான வாழ்க்கையின் ஆரம்ப புள்ளி இருக்கும். அதை நம்புங்க. இது உண்மை, சத்தியம். இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, யார் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்காக யாரையும் முழுவதுமாகவும் அளவு கடந்தும் நம்ம நம்பிடக்கூடாது. நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வில் கூட பார்த்தோம். நிறைய நண்பர்கள், சகோதரிகள், நான் இவங்களுக்காக இந்த உதவியை செய்தேன், நான் பணம் கடன் வாங்கி கொடுத்தேன், அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, இப்போ அந்த கடனுக்கு வட்டியை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பல பேர் பணம் காசை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சிலரை நம்பி தங்களோட வாழ்க்கையில் பெரிய துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்காக வாழ்க்கையில் நம்ம யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கையை. நம்ம யாராவது நம்பி தான் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி நம்புகிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்கு உகந்தவர் அவர், நம்ம இவரை நம்பலாமா அப்படிங்கிறத யோசித்து விட்டு அதுக்கப்புறம் அவரை நம்புங்க. முடிந்த வரைக்கும் இதை கடைபிடிங்க. நிறைய பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். நம்பி கேட்டவங்களும் இருக்காங்க, நம்பாமல் கேட்டவங்களும் இருக்காங்க.
அதனால் சரியாக தக்க நேரத்துக்கு நம்ம சிந்தித்து முடிவு எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும். சாயை நம்புவோம். அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய் பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கையோடு நம்ம போராடும் குணத்தை விடாமல் எதிர்கால வாழ்க்கைக்காக போராடுவோம். ஒரு கதவு மூடிடுச்சேன்னு கவலைப்படாதீங்க. மறு கதவு திறக்கும். சாய் திறந்து வைப்பார். நம்மளை அந்த பாதையில் கூட்டிகிட்டும் போவார். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ அனுபவித்துட்ருக்க கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமானது கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அந்த நம்பிக்கையோட ஒரு 2 நிமிடம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.